பழத்தோட்ட ஊழியங்கள், கத்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கத்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கத்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கத்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் மாதத்தின் கடைசி வாரமாக இருக்கிறது. 5வது சனிக்கிழமை வருகிறது. எனவே நம்முடைய ஊழியத்தின் சார்பாக எந்த கூட்டமும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியம் என்பது வெறுமனே கூட்டங்களை நடத்தி ஜனங்களை அனுப்பிவிடுகிற ஊழியம் அல்ல. கூட்டத்தின் முடிவில் எல்லாருக்கும் தனித்தனியாக ஜெபம். எவ்வளவு நேரம் என்றாலும் நாம் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் அப்படியாக நம்மை பயிற்றுவித்திருக்கிறார். எல்லாருக்கும் நம்மளை முடிந்தளவு சிறப்பான உணவை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்கிற வாஞ்சை. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியத்தின் தலைமையிடமாகிய ஆசிரியர் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக ஒரு அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாம் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கடைசி நாட்களிலே இருப்பவர்களுக்கு, அதாவது முதிர் வயதில் இருப்பவர்களுக்கு 2 காரியங்கள் தான் தேவை. ஒன்று இடைவிடாத ஜெபம், இன்னொன்று அவர்களுக்கு நல்ல உணவு. அவ்வளவுதான். எனவே நம்முடைய அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் தினந்தோறும் 3 வேளையும் அங்கிருப்பவர்களுக்கு நாம் ஜெபங்களை நடத்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் மற்றும் கனமிக்க குருவானவர்கள் வந்து அவர்களை ஜெபத்தில் நடத்துகின்றார்கள். அவர்களுக்கு என்ன உணவு தேவை என்பதை பார்த்து நாம் மிக சிறப்பாக அந்த வசதிகளை செய்து கொடுக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இங்கு இருப்பவர்களுக்கு எல்லா விதங்களிலும் ஒரு அனுகூலமான ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை இருக்கிறது. நல்ல பெரிய விசாலமான இடம், வாக்கிங் போகலாம், போய் ஜோம் பண்ணலாம், எல்லா வசதிகளும் இருக்கிறது. எனவே ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுபவர்களுக்கு நீங்கள் இந்த இல்லத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, நமக்கு ஊழியத்தின் சார்பாக சீக்கிரமாக வேண்டாம் என்று குப்பை தட்டியில் வீசப்படுகிற பிள்ளைகளுக்கான அநாதை இல்லத்தையும் ஆரம்பிக்கலாம் என்று நாம் யோசிக்கிறோம். இதற்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 6வது அதிகாரம் 43ஆம் வசனம் முதல், லூக்கா 6ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல். நல்ல மரமானது கெட்ட கனி கூடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கூடாது. அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிக்கிறதில்லை, நெருஞ்சி செடிகளில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. ஆண்டவர் இங்கே அற்புதமான ஒரு வார்த்தையை அவர் சொல்வதை பார்க்கிறோம். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது என்று சொல்லி அவர் இதுவரைக்கும் யாரும் சொல்லுகிறாத ஒரு கருத்தை மிக சிறப்பாக புரிந்து கொள்ளத்தக்க அளவிற்கு பிராக்டிக்கலாக அங்கே அவர் சொல்லுவதை காண்கின்றோம். நல்ல மரங்கள் ஒரு காலம் கெட்ட கனிகளை கொடுக்கவே கொடுக்காது, கெட்ட மரம் ஒரு காலம் நல்ல கனிகளை கொடுக்காது என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியத்துக்குரியவர்களே, எத்தனையோ மரங்களை மக்கள் வளர்க்கின்றார்கள். எவ்வளவோ தோட்டங்களை நாம் காண்கின்றோம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான கனிகள், மரங்கள் பிரபலமானவைகளாக இருக்கின்றன. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு விதமான மரங்கள் வளர்க்கப்படுகின்றன, கனிகளை கொடுக்கின்றன. அந்தந்த மரம் என்னென்ன கனிகளை கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் டிசைன் பண்ணியிருக்காரோ அந்த கனிகளை மாத்திரம்தான் கொடுக்குமே அன்றி வேறு கனிகளை கொடுக்காது என்பதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு நீதி, உலகத்தில் இருக்கிற உண்மை. அதை போலவே இன்றைக்கு உலகம் முழுவதும் நாட்டப்பட்டிருக்கிற எத்தனையோ கோடி கோடி ஜனங்களை நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் காண்கின்றோம்.
ஒரு குடும்பத்தில் 2-3 பிள்ளைகள் இருந்தாங்கன்னா 2-3 பிள்ளையும் வேறு வேறு விதமாக மரங்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு பிள்ளை மிகவும் நல்லவராக ஊழியத்தை நேசிக்கின்றவராக இருக்கின்றார். அடுத்த பிள்ளை யாரையுமே குறித்து கவலைப்படாத பிள்ளையாக இருக்கின்றார். 3ஆவதாக ஒரு பிள்ளையை பார்க்கிறோம், சண்டை போடுபவராக இருக்கின்றார். ஒரு 3 பிள்ளைகள் பிறந்தால் கூட 3 விதமாக இருக்கிறது, விதவிதமான மரங்களாக இருக்கின்றது, விதவிதமான கனிகளை கொடுக்கிறதை நான் காண்கின்றோம். எல்லாருமே அந்த குடும்பத்தில் ரொம்ப நல்லவங்க அப்படின்னா ரொம்ப ரேராக தான், நம்ம அபூர்வமாய்த்தான் அப்படிப்பட்ட மக்களை பார்க்க முடிகிறது, அப்படிப்பட்ட குடும்பங்களையும் பார்க்க முடிகிறது. சாத்தானானவன் பிள்ளைகள் வளருகின்ற பொழுதே அவர்களுக்கு நல்ல மரங்களாய் அவர்கள் இருந்துவிடக்கூடாது, நல்ல பிள்ளைகளாய் வளர்ந்துவிடக்கூடாது என்று சொல்லி ஸ்கூலில் படிக்கும் பொழுது, காலேஜில் படிக்கும் பொழுது கெட்ட நண்பர்களை கொண்டு வந்து அவர்கள் மூலமாக அவர்களுக்கு கெட்ட கெட்ட காரியங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து அவர்களை கெட்ட மரங்களாக கெட்ட மனிதர்களாக வளர்க்க பிரயாசப்படுவதை பார்க்கிறோம். ஸ்கூலு ஃபஸ்ட்டு டியூட்டியே நல்ல மாணவர்களை, ஒழுக்கமுள்ள மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஸ்கூலுடைய கடமையாக இருக்கிறது. நல்லா படிக்க வைக்க வேண்டும், ரிசல்ட் எடுக்க வேண்டும், அதுதான் இன்னைக்கு நிறைய ஸ்கூலில் செய்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் 2வது என்று நான் நினைக்கின்றேன். ஒரு பிள்ளையை நல்லபடியாய் வளர்க்க வேண்டிய கடமை ஆசிரியர்களுக்கும் ஸ்கூல்ஸ்க்கு தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு பிள்ளையை வீட்டில் வைத்து நன்கு கண்டித்து நல்லபடியாய் வளர்க்க வேண்டிய, அந்த நல்ல மரமாக வளர்க்க வேண்டிய கடமை பெற்றோருக்கு இருக்குது. ஒரு மரத்தை வளர்ப்பது ஈஸியாக? அதுக்கு எவ்வளோ தண்ணி பாய்க்கணும், எவ்வளவு பாதுகாக்கணும், மருந்தடிக்கணும், அதுக்கு உரம் போடணும், எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. சுற்றி வேலி வைத்து பாதுகாக்க வேண்டும், யாரும் வெட்டி விடக்கூடாது. அதே போல் ஒரு பிள்ளையை வளர்ப்பது என்பது, நல்ல மரமாக வளர்ப்பது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்லவே அல்ல. அதை ஆலயத்திற்கு ஒழுங்காக அழைத்து கொண்டு செல்ல வேண்டும், குடும்ப ஜெபத்தை ஒழுங்காக செய்ய வேண்டும், பிள்ளைகளை நன்கு பைபிளை படிக்க சொல்ல வேண்டும், பெரியவர்களை மதிக்க சொல்ல வேண்டும், தவறு செய்துவிட்டால் அவர்களை தண்டிக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சாதான் நம்முடைய நிறைய வாழ்க்கையிலே நாம் நிறைய நல்ல பிள்ளைகளை நாம் உருவாக்க முடியும், நல்ல மரங்களை நாம் உருவாக்க முடியும். பிள்ளைங்க இந்த வாலிப வயசு வர்ற வரைக்கும் பல அடிகளை பட்டு ஆண்டவருடைய கிருபை அவர்களை சந்திக்கிற பொழுது அவர் நல்ல மரங்களாக மாற்றப்படுகின்றார்கள். அவளை ஒழுங்காக வளர்த்து ஆளாக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு வாழ்நாள் பரியந்தம் அவர்கள் நல்ல கனிகளையே கொடுப்பார்கள், பிறருக்கு உதவி செய்வார்கள், பிறருக்கு அவர்கள் ஆறுதலாக இருப்பார்கள், பிறரை உற்சாகப்படுத்துவார்கள், பிறருக்காக உழைப்பார்கள், ஓடுவார்கள், பிறருக்கு கிறிஸ்துவின் அன்பை குறித்து சமயம் வாய்க்கின்ற பொழுது சொல்லுவார்கள், பிரசங்கம் செய்வார்கள், ஜெபிப்பார்கள், அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்துவார்கள், தங்கள் சம்பாதிப்பிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து ஊழியத்திற்கு கொடுப்பார்கள், அநேகருக்கு உணவு கொடுப்பார்கள், அநேகரை படிக்க வைப்பார்கள், புது வாழ்வு கொடுப்பார். நல்ல மரமாய் மாற்றப்பட்ட பின்பு அந்த ஒரு மரத்தின் மூலமாக அநேகருக்கு கனிகள் உண்டாகும், அநேக பறவைகள் உட்காரும், அநேகர் அந்த நிழலில் உட்காருவாங்க. ஒரு மனிதன் நல்ல மனிதனாக இருப்பான் என்றால் அவன் மூலமாக எவ்வளவோ பேர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். அந்த மாதிரி மரங்களில், நல்ல மரத்தில் ஒரு நாளும் கெட்ட கனிகளை பறிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நல்ல மரமாய் ஆண்டவரால் நாட்டப்பட்டிருப்பவர்கள் பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க, முகத்துக்கு முன்னால் நல்லதாக பேசிட்டு பின்னால் போய் கெடுத்து பேச மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க பிறருக்கு ஒரு நாளும் தீங்கு செய்ய மாட்டாங்க, பிறருக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, ஒருத்தர் அழியணும் விழணும்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க என்றெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண்கின்றோம். என்னோட நல்ல மரமாய் வளர வளர நமக்கு நல்லது தான் செய்யணும், நல்லது தான் பேசணும், நல்லவைகளை தான் கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் உருவாகுமே தவிர ஒரு காலம் நாம் கெட்ட காரியங்களை செய்ய வேண்டும், கெட்டவைகளை கொடுக்க வேண்டும், இன்னொருவரை கெடுக்க வேண்டுங்கிற எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஒரு காலம் எழும்பாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை நல்ல மரமாக உருவாக்க கர்த்தர் விரும்புகின்றார். நீங்கள் கனி கொடுக்கின்ற மரமாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அன்றைக்கு ஒரு சகோதரன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். 1.5 வயது ஆகும் பொழுது, அந்த பிள்ளையாக சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது, தாயின் மடியில் இருக்கும் பொழுது தகப்பனார் மரித்து விட்டார்கள். எங்கள் தாயார் தான் கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சாங்க. நான் அதுக்கு பிறகு ஆசீர்வதிக்கப்பட்டு நன்கு படித்து நல்ல வேலைக்கு வந்து இன்றைக்கி உயர்வான நிலைமையில் இருக்கிறேன். அவர் சொன்னார், என் தகப்பன் இல்லையே என்று நான் ஒரு நாள் கூட நான் கலங்கியது இல்லை என்று சொல்லி அவர் சொன்னார். அப்பொழுது எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. தகப்பன் இல்லாதனால கெட்டு போன பிள்ளைகள், கெட்ட மரமாய் மாறி போன பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் எனக்கு தெரியும். அப்பா இறந்துட்டதுனால, கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போனதுனால
அம்மாவால் அடக்க முடியல, கூட பிறந்தவங்களால் ஒன்றும் செய்ய முடியல, தருதலைகளாகி போன பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகளை எனக்கு தெரியும். வீட்டில் அம்மா அப்பா ஸ்ட்ரிக்டாக இல்லாததுனால எல்லா பாவ பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொண்டிருக்கிற எத்தனையோ மாணவர்களை பார்க்கின்றோம். ஒரு பெற்றோர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஐ வாஸ் டாக்கிங் டு யுவர் ஃபாதர். இப்போ அவர் சொல்கிறாரு, எனது மகன் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர், நாங்கள் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரு பொழுதும் நான் குடித்ததில்லை. நேற்று எனது மகன் போன இடத்துல குடித்து நண்பரோடு சேர்ந்து குடித்து அவன் தண்ணியில் மறந்து அவனை ஆட்டோவில் கொண்டு தூக்கிட்டு வந்து என் வீட்டில் கொண்டு போட்டு போனாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நான் இரவு முழுதும் கண்ணீர் வெடித்து நான் அழுதேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார். நல்ல வீட்டிலே பிறந்த ஒரு மரம் அது கெட்ட மரமாக மாறிவிட்டது, அது நல்ல மரமாய் மாற்ற முடியாதா என்று சொல்லி இந்த தகப்பனங்க எங்களாய்த்து அங்கே கண்ணீர் வெடிப்பதை பார்க்கிறோம். எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கு பிள்ளைகளுக்காக கண்ணீர் வெடிக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளை எப்படியாவது நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பெற்றோர் இல்லாத பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகளில் எத்தனையோ பிள்ளைகள் இனி யார் என்னை கண்டிக்க முடியாதுன்னு சொல்லி வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளுகிறது. அந்த குடும்பங்களே அணைந்து போகின்றன, அழிந்து போகின்றன. ஆனால் ஒரு சில பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தகப்பனாக இருந்து நடத்துறதுனால நல்லா படித்து ஒழுக்கமாக வாழ்ந்து பெரியவர்களையும் ஆசிரியர்களையும் பாஸ்டர்ஸையும் அவர்கள் மதித்து நன்கு படித்து கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல நிலைமைக்கு அவர்கள் வருவதை காண்கின்றோம். அவர்கள் நல்ல மரமாக இருப்பதை காண்கிறோம். பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். அந்த ஐயா சொன்ன சாட்சியினை தொட்டது. 1.5 வயசுல அப்பா இறந்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா இல்லையே நான் கொஞ்சம் கூட நான் கவலைப்பட்டதில்லை. ஆண்டவர் எனக்கு தகப்பனாக இருக்கிறான்னு சொல்லி அவர் சொன்ன சாட்சி என்னை மிகவும் தொட்டது. பிரியத்துக்குரியவர்களை, வாழ்க்கையில் எப்படியாவது நல்ல மரமாக நாம் மாற வேண்டும். அநேக நல்ல மரங்கள் எழும்ப வேண்டும். குடும்பங்களில் நல்ல பிள்ளைகள் எழும்ப வேண்டும். சமுதாயங்களில் நல்ல நல்ல மரங்கள் எழும்ப வேண்டும். வேலை பார்க்குற இடங்களில் நல்ல நல்ல மரங்கள் எழும்ப வேண்டும். அப்படி எழும்பினாதான் அது அநேகருக்கு தான் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் உண்டு, ஒரு பேங்க்கில் வேலை பார்த்தாங்க. யார் போய் என்ன ஹெல்ப் கேட்டாலும் செய்வாங்க. முகத்தையே காமிக்க மாட்டாங்க. அவ்வளோ பிஸியாக இருக்கும், அவ்வளோ கூட்டமாக இருக்கும். யார் போய் என்ன உதவி கேட்டாலும் அதை உடனே செய்வாங்க. அவங்களுக்கு படிக்காதவங்க வந்தாங்கன்னா எழுதி கொடுக்கறது, பில்லு, அந்த மாதிரி டிடி எடுக்கிறது, பணம் எடுக்கிறது, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு நாளும் முகம் காண்பித்தது இல்லை. அவர்கள் எத்தனையோ வருடமாய் வேலை பார்த்தார்கள். அத்தனை வருடங்கள் தன்னை தேடி வந்தவர்களுக்கு அவர்கள் உதவி செய்வதையே வழக்கமாக வைத்திருந்தார். அவருடைய 3 பிள்ளைகளும் இன்றைக்கு நல்ல நல்ல நிலைமையில் இருக்காங்க. கிறிஸ்துவை அறிவிக்கிற ஒரு மனிதன் இன்னைக்கு ஓய்வு பெற்ற பிறகு கூட சபையிலே ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்து நல்ல ஊழியங்களை அவர்கள் செய்து வராங்க. ஆனால் சில நேரங்களில் பேங்க்கில் போகும்பொழுது அங்கே இருப்பவர்கள் எரிந்து விடுவதையும் சண்டை போடுவதையும் கூட நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அந்த ஐயா தனக்கு ஒரு நல்ல மரமாக இருந்ததுனால தான் சர்வீஸில் முழுவதும், சர்வீஸ் டைம் முழுவதும் எத்தனையோ ஆண்டுகளாக எவ்வளோ பேருக்கு அவர்கள் உதவி செய்கிற ஒரு நல்ல மரமாக இருந்து வந்தார்கள் என்று காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, நல்ல மரமாக நாம் இருக்கின்ற பொழுது நல்ல கனிகளை கொடுக்கின்றோம் என்பதுதான் இதை கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கின்றது. இந்த பூமியில நாம் இருக்கிற காலங்களில் எல்லாம், நாட்களில் எல்லாம் நல்ல நல்ல கனிகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும், ஊழியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், பைபிளை வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவர் வியாதிப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்படுகிற பொழுது அவர்கள் சுகம் பெற வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் பிள்ளைகளாலே பெற்றோர்களுக்கு தலைகுனிவு என்று கேள்விப்படுகிற பொழுது ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ரட்சியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இல்லை என்றால் வேலை இல்லாதவர்களை நாம் கேள்விப்படுகிற பொழுது அவர்களுக்காக, அவர்கள் வேலை கிடைப்பதற்காக ஜெபிக்க வேண்டும். வியாதிப்பட்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற பொழுது கர்த்தர் சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். முடிந்தால் அவர்களை தேடி சென்று அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஆறுதலை சொல்ல வேண்டும். ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு தான் நம்ம அழைச்சிருக்காரு நம்ம ஆண்டவர். இந்த பூமியில இருக்கிற மட்டும் நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாகவே நாம் இருப்போம். நல்ல நல்ல காரியங்களை மாத்திரமே நாம் கொடுப்போம். ஆனால் எத்தனையோ கெட்ட மரங்கள், முள் மரங்கள், நெருஞ்சில் மரங்களும் இருப்பதாக இந்த இடத்துல வாசிக்கிறோம். முள்ளு மரங்கள், நெருஞ்சில் மரங்கள் எப்பொழுதுமே கிழித்து விடும். அந்த முட்கள் பக்கத்தில் நம்ம போக முடியாது. அந்த முள் மரங்கள் வேதனையை கொண்டு வரும், கசப்பை கொண்டு வரும், மறக்க முடியாத வேதனையை ஏற்படுத்தி விடும். முள் குத்திட்டு அப்படின்னாலே தாங்க முடியாத வலி ஏற்படும். இன்னைக்கு அநேகர் இந்த மாதிரி நெருஞ்சில் முட்களை உடையவர்களாக, முள்ளாக பிறரை வேதனைப்படுத்துகிற கெட்ட மரங்களாக இருப்பதை காண்கின்றோம். நல்ல மரங்கள் கொஞ்சம் தான் இருக்கு, ஆனால் கெட்ட மரங்கள், முள்ளு மரங்கள் எக்கச்சக்கமாக இருக்கின்றன. ஒருவர் எனக்கு தெரியும், எப்போ பார்த்தாலும்
நாக்கில் பட்டயத்தை தான் வைத்திருப்பார். பிறரை குத்தி குத்தியே பேசுவார். எவ்வளோ ஒரு மேலே கேஸ் போடுவார். பிறருக்கெல்லாம் எவ்வளவு குடைச்சல் கொடுக்க முடியும், பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் எவ்வளவு வேதனை கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுப்பார். இல்லாத பொல்லாத காரியங்களை குறித்து பரப்பி மக்களை வேதனைப்படுத்துவார். பிரியத்துக்குரியவர்களே, அவர் வாழ்நாள் பரியந்தும் அப்படியே ஒரு பொல்லாத மனிதனாக, ஒரு முள்களை உண்டாக்குற ஒரு மனிதனாக இருந்தது நான் திரும்பி பார்க்குறேன். கொஞ்சம் கூட மாறவில்லை. 50 வயது 60 வயது 70 வயது ஆகிய பொழுதும் கூட அவர் கொஞ்சம் கூட மாறவில்லை. ஏன்னா அவருடைய உடம்பு முழுவதும் அப்படியாக இருந்தது. உடன் பிறந்தவர்களுக்கு கூட அவர் ஒரு முள்ளாகவே இருந்தார். கடைசியில் அந்த முள் மரமும் சரிந்து விழுந்து போனது. இன்றைக்கு தனக்கு ஜீவன் இருக்கிற மட்டும் பிறருக்கு ஏதாவது தீங்கி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்களாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு காலம் நல்லது செய்யவே மாட்டாங்க. பிறரை வேதனைப்படுத்துறதுல ஒரு சந்தோஷம், பிறரை மகிழ்ச்சியாக்குறதுல ஒரு சந்தோஷம். நான் சொன்னேன்ல, அடிக்கடி அதை நான் சொல்லுவேன். ஸ்கூலில் படிக்கும்போது 11th 12th படிக்கும்பொழுது ஒரு ஊழியக்காருடைய மகன், அவர் ஊழியக்காருடைய மகங்கிறதுனாலே நான் விரும்பி நட்பு வைக்க வேண்டும் என்று நட்பு பாராட்டினேன். தேடி தேடி செல்லுவேன். எப்போனாலும் தேள் மாதிரி கொட்டி விடுவார். 16-17 வயசு இருக்குமா, எனக்கு கொட்டி விடவே தெரியாது, எனக்கு வேதனைப்படுத்தவே தெரியாது. எப்போ தேடி போனாலும் கொட்டி கொட்டி விடுவார். நான் பொறுத்து பார்த்தேன். மட்டம் தட்டுவது, பிறரை மட்டம் தட்டுவதே அவருடைய வாடிக்கையாக இருந்தது. தன்னை உயர்த்தி பிறரை மட்டம் தட்டுவதே வாடிக்கையாக இருந்தது. ஒரு நாள் சொன்னேன், ஒரு காலம் உனக்கு எனக்கு ஒத்து போகாது நண்பா. இப்படி கொட்டி விடுவதனால என்ன கிடைக்கிறது? உனக்கு எனக்கு ஒரு நாள் ஒத்து போகாது. ஒன்றை நான் உறவே வைத்துக்கொள்ள மாட்டேன் என்று நான் ஒதுங்கி கொண்டேன். ஒரு ஊழியக்காரருடைய மகன் நெருஞ்சி முள்ளாக இருந்து அப்படி கிட்ட போற நண்பர்களை தீண்டி விட்டதை, வார்த்தைகளால் தீண்டி விட்டதை நான் கண்டேன். ஆச்சரியமா இருந்தது. அவனுக்கு 16-17 வயசுலேயே பிறரை மட்டம் தட்டணுங்கிற மாதிரி ஒரு அந்த உடம்புல ஒரு எண்ணம் உருவாகி விட்டது, மூளையில வந்துருச்சு. அப்போ இன்னைக்கு எத்தனை வயசானாலும் அப்படிதானே இருப்பாங்க, மாற போறது இல்லையே. கெட்ட மரம் நல்ல மரமா மாறுமா? மாறாது. நம்முடைய வாழ்வில் நாம் ஒன்றை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். சின்ன வயதிலேயே கெட்ட மரங்களாகி மாறி விடுபவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்காங்க. அவர்கள் வாழ்நாள் பரியந்தம் பிறருக்கு தீங்கு விளைவிப்பதே தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் வாடிக்கையாக வைத்திருப்பார்கள். இந்த உலகம் நல்ல மரங்களினாலும் நிறைந்திருக்கிறது, கெட்ட மரங்களினாலும் நிறைந்திருக்கிறது. நல்ல மரங்களுக்கு அவர்கள் ஓட்டத்தை முடிக்கிற பொழுது கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். இந்த பூமியிலும் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். கெட்ட மரங்களை, முள் மரங்களை வெட்டி போட்டு அக்கினியினாலே சுட்டரிக்கின்றார். யாரெல்லாம் பிறரை வேதனைப்படுத்துகிறார்களோ, பிறரை துன்பப்படுத்துகிறார்களோ, நம்ம நியாய தீர்ப்பு நாளில் அதிக ஆக்கினை அடைகின்றார்கள். தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மீது வருகிறது. ஒருவரை வேதனைப்படுத்தி விட்டோம் என்றால், காரணம் இல்லாதபடிக்கு, நியாயம் இல்லாதபடிக்கு ஒருவரை வேதனைப்படுத்தி விட்டோம் என்றால், வார்த்தையினாலே, நடவடிக்கையினாலே, அவமதிக்கின்றபடியினாலே, காரணம் இல்லாதபடிக்கு ஒரு நபரை நாம் வேதனைப்படுத்தி விட்டோம் என்றால் அதுக்கு தண்டனை இல்லாமல் போகவே போகாது. ஒரு மனிதன் கெட்ட மரமாக இருந்து கொண்டு பிறரை தீண்டி விட்டு கொண்டே இருப்பார் என்றால் ஆண்டவர் குறித்து வைத்து கொண்டே இருப்பார். அதற்கு தண்டனை இல்லாமல் போகவே போகாது. நீங்கள் நல்ல மரமாக இருந்து பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பீர்கள், அதையும் ஆண்டவர் குறித்து வைத்து கொண்டே வருவார். அதற்குரிய நல்ல பலனையும் ஆண்டவர் உங்களுக்கு தராமல் விடவே மாட்டார். அவர் நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவுமே அவர் எப்பொழுதுமே இருக்கின்றார். நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நம்மை ஆறுதல் படுத்துகின்றார், நம்மை உயர்த்துகின்றார். நமக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது நம்மை தப்புவிக்கின்றார், நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றார், வியாதிப்படும் பொழுது நம்மை குணமாக்குகின்றார். பொல்லாத மனிதர்கள் நம்மை நெருக்க வருகிற பொழுது அவருடைய கையிலிருந்து நம்மை விடுவித்து பத்திரமாய் தன்னுடைய கண்ணுகளுக்குள்ளே ஒளித்து வைத்துக் கொள்கிறார். ஆனால் வேதனைப்படுத்துவதையும், கெட்ட வார்த்தைகளை பேசுவதையும், பிறரை துன்பப்படுத்துவதையும், ஏமாற்றுவதையும் வாடிக்கை வைத்திருக்கிற மக்களுக்கு தகுந்த தண்டனையும் கொடுக்காமல் அவர் விடமாட்டார் என்பதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியமாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நல்ல மரங்கள், கெட்ட மரங்கள் இருக்கலாம். கெட்ட மரங்கள் பிறரை வேதனைப்படுத்துகிறபடினாலே பெருமையோடு காணப்படலாம். எனக்கு எல்லாரும் பயப்படுறாங்க என்று அவர் நினைக்கலாம். ஆனால் அவருடைய முடிவு வேதனையானதாக இருக்கும். ஆண்டவர் அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்காமல் விடவே மாட்டார் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் அப்படி சொல்றாரு. 43ஆம் வசனத்தை பாருங்கள். நல்ல மனுஷன் தன் இருதயமாகி நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து கொடுக்கின்றான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். Out of the abundance of heart the mouth speaks.
என்ன இதயத்தில் நிறைஞ்சிருக்கிறோ அதுதான் வாயின் வார்த்தைகள் வெளியே வரும். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியத்தை நம்முடைய அருள்நாதர் இங்கே நமக்கு சொல்லுகிறார். நம்ம ஒரு டேங்க் நிறைய தண்ணி இருக்குது, இல்லைன்னா டேங்க் நிறையா மண்ணெண்ணெய் இருக்குது, பேரல் இல்லைன்னா அது நிறையா பெட்ரோல் இருக்குன்னா நம்ம அது வாய் வழியாக அப்படி நம்ம சரித்தோம் அப்படின்னா அது என்ன உள்ளே இருக்கோ அது அப்படி வெளியே வரும். ஒரு மனிதனுடைய இதயத்தில் என்ன இருக்கிறதோ அது அவன் வாய் வழியாக வெளியே கொப்பளிக்கப்படுகிறது. இது பைபிள் எனக்கு பிடித்த ரொம்ப வசனம். இன்னைக்கு ஒருத்தர் நல்லவனா கெட்டவனாங்கிறது கண்டுபிடிக்கிறது எப்படி? எல்லாருமே தங்களை நல்லவன் சொல்லிக்கிறாங்க, காமிச்சுக்கிறாங்க, உண்மையானவன் காமிச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் பிற போட்டு கொடுத்து தன்னை நல்லவன் காமிச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் பிறரை கேவலமா பேசி தன்னை நல்லவன் சொல்லிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே ஒருத்தர் நல்லவரா கெட்டவரான்னு கண்டுபிடிப்பது எப்படி என்றால் இங்கே அழகாக போடப்பட்டிருக்கிறது. இதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். நல்லவங்க உள்ளத்துல நல்லது இருக்கிறதுனால நல்லவங்களே பேசுவாங்க. ஒருத்தர் கீழே விழுந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸ்பான்டேனியஸாக வரும். கீழே விழுந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி வருத்தப்படும். ஏன்னா அதில் நல்லது, இதயம் முழுவதும் நல்ல காரியங்கள் இருக்குது, அன்பு இருக்குது, இரக்கம் இருக்கிறது, யாரும் விழுந்துடக்கூடாதுன்னு நினைக்குது, விழுந்து அடி விழுந்து அப்பட்டுருமேங்கிற பரிதாபம் இருக்குது. ஐயோ கீழே விழுந்துட்டாங்களான்னு அந்த இதயம் துடிக்குது, வாயிலிருந்து வார்த்தை வருது. அதே இன்சிடெண்ட்டை ஒரு கெட்ட மரம் பார்க்குதுன்னு வச்சுக்கோமே, அதே மாதிரி ரோட்டில் வலிக்கி விழுந்துறாங்க, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உடனே அவங்க சிரிப்பாங்க, கை தட்டுவாங்க. வேணும்ல இப்படிலாம் பண்ணால் இப்படி தான் விழும், அட்டி சிறந்த நான் எதிர்பார்த்தேன். இதை ஒரே சம்பவம் தான் நடக்குது. ஒருத்தர் ஐயோ அப்படின்னு துடிக்கிறாரு, இன்னொருத்தர் சொல்லி சிரிச்சு. எனக்கு தெரியும் இந்த மனுஷனுக்கு இப்படி தான் நடக்குன்னு எனக்கு தெரியும். எப்படி ஆனாவேன் ஒரு விழுதை பார்த்து ஒரு கெட்ட மரம் உடனே சிரிக்கும், கை கொட்டும், ஓன்னு சொல்லி சொல்லும். நல்ல மரமும் ஐயோ பாவமே என்று சொல்லி பரிதபிக்கும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் தான் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நிரூபிக்கிறது என்பதை ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம்முடைய வாயிலின் வார்த்தைகளே நம்ம எப்படிப்பட்டவங்க தாராளமாய் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஒருத்தர் பழகும் பொழுது அவங்க பேசவே அவங்க என்ன நிறத்தை உடையவர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த நாளிலே நான் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். பிரித்துக்குரியவர்களே, எப்பொழுதும் மறவாதிருங்கள். ஒருத்தர் பழகும் பொழுது அவங்கள பேச விடுங்க. அவங்க எப்படி பேசுகிறாங்கிறத பாருங்க. பார்த்தாலே அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் +2 முடிச்சிருக்கவங்கலாம் காலேஜுக்கு நீங்கள் போவீங்க, யார்கிட்ட ஈஸியாக பழகாதீங்க. ஆனால் அவங்க எப்படி பேசுகிறாங்கிறத நீங்கள் கவனிங்க. அதிலிருந்தே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஊழியக்காரர் பேசுகிற செய்தியை கேட்டால் கூட, ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 5 நிமிஷம் கேட்டால் கூட எப்படி எந்த வகையான ஊழியக்காரர் அவர் என்பதை கூட நாம் அழகாக தெரிந்து கொள்ளலாம். இதயத்தின் நிறைவினாலே வாய் பேசுகிறது. இதயத்தின் நிறைவினாலே வாயிலிருந்து சோத்திரம் வருது. எப்பவும் ஜெபிக்கிறவங்க சோத்திரம் பண்ணுறாங்க. ஆனால் எப்பவும் இந்த பொல்லாத காரியங்களை இதயத்தில் வைக்கிறவங்க கெட்ட வார்த்தைகளை பேசுவதை காண்கிறோம். சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும், கிழவர்களாய் கிழவிகளாய், வயதானவர்களாக இருக்கட்டும், முதிர் வயதில் கூட கெட்ட வார்த்தைகளை எதுக்கெடுத்தாலும் பேசுகிற எத்தனையோ பேர்களை நான் கண்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் அன்பையே தன் இதயத்தில் வைத்து அன்பையே காண்பிக்கிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். எல்லாவற்றையும் வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை காண்பிக்கின்றது. பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், இதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். அந்த வாயின் வார்த்தைகளினாலே இவன் நல்ல மரமா, இவன் கெட்ட மரமா, இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் உதவி செய்கின்றவனா உபத்திரவம் கொடுக்கின்றவனா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அவசரப்படாதீங்க, ஓடி போகாது. எதுக்குமே லைஃப்ல ரேஷ் டிசிஷன்ஸ் எடுக்காதீங்க. பொறுத்துருங்க. ஒருத்தர் பழகிறதா இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வியாதி வந்தால் மருத்துவமனைக்கு போகிறதா இருக்கட்டும், பறக்காதீங்க. உடனே போயிடணும், உடனே செஞ்சிருன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவருடைய வாய் பேசும். ஆண்டோடைய வாய் பேசும். அவருடைய இதயத்தில் நம்மை குறித்த அன்பு நிறைந்திருக்கிறதுனால, மகனை இப்படி செய், மகளே இப்படி செய் என்று சொல்லி ஆண்டுடைய வாயும் பேசும். எப்படி மனிதனுடைய உள்ளத்தில் இருப்பவைகள் அவருடைய வார்த்தைகளில் வெளிப்படுகிறதோ, அதே போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அன்பின் நிறைவினாலே நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றவராக இருக்கிறார். மகனே இங்கே போ, மகளே இங்கே போகாத, மகளே இதை செய், ஆனால் இது தேவையானது, இது தேவையற்றது என்று ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்தின் அன்பின் நிறைவினாலே நம்மோடு பேசுகின்றவராக இருக்கின்றார். அது உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்கு காத்திருப்பதே கிடையாது. ஆண்டவருடைய அன்பின் உள்ள அப்படி பாசத்தினால் நிறைஞ்சிருக்குது நமக்காக.
நம்மகிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு, நல்ல வார்த்தைகளை ஆலோசனைகளை கொடுக்கணும்னு சொல்ல நினைக்கிறாரு. மக்களோ காத்திருப்பதில்லை, அவர்களே முடிவெடுத்துக் கொள்கிறார்கள், அவர்களே தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்கிறாங்க. தனக்காய் காத்திருக்கிற, தன்னை நேசிக்கிற ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருப்பது இல்லை. ஆண்டவரே நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுவதில்லை. நான் உன்மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய வழியை நான் காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். வாழ்க்கையில் நம்ம அடுத்து எங்க போகணும், என்ன செய்யணும், இக்கட்டுகள் வருகிற பொழுது திடீரென்று சொல்லி வேடனுடைய கண்ணி நமக்காக விரிக்கப்படுகிற பொழுது எப்படி பறந்து தப்பிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் தான் நமக்கு காண்பிக்க முடியும். அவங்களுக்கு அப்படி இருந்தது, அவங்க அப்படி போனாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்க என்று உங்களுடைய சுய அறிவை தயவு செய்து நீங்கள் சார்ந்து கொள்ளாதிருங்கள். கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுங்க, அப்படியே எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரை நான் என்ன செய்யணும்ப்பா, எனக்கு தெரியலையே, ரொம்ப கஷ்டமா இருக்குது, எல்லாமே சரி மாதிரி தெரியுது, சில நேரம் இது சரிங்கிற மாதிரி தெரியுது, சில நேரம் இது சரிங்கிற மாதிரி தெரியுது, சில நேரம் அவங்க சொல்றது சரி மாதிரி தெரியுது, சில நேரம் இவங்க சொல்ற மாதிரி தெரியுது, சரி மாதிரி தெரியுது. ஒவ்வொரு நேரம் நான் குழம்பி போய் நிற்கிறேனே, நான் தவறான பாதையில் போய் அணிந்து போய்விடக்கூடாது. நான் என்ன இருந்தாலும் உடைய பிள்ளை அல்லவோ, உண்மை நம்புகிற பிள்ளை அல்லவோ, ஆண்டவரை நான் வெட்கப்பட்டு விடக்கூடாது அல்லவா, ஆண்டவரை நான் வீணாய் போய்விடக்கூடாது அல்லவா. என் காலங்கள் ஆண்டவர் அருமையான காலங்கள், எனக்காக எவ்வளவோ நன்மைகள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பொழுது நானே என்னை கெடுத்துக் கொள்ளக்கூடாது அல்லவா. சாத்தான் என்னை வஞ்சித்து விடக்கூடாது அல்லவா, அவனுக்கு நான் இடம் கொடுத்து விடக்கூடாது அல்லவா. என்னை நடத்தும் ஐயா, போதகரே நடத்தும் ஐயான்னு கேட்க, அவர் நம்மை நடத்துகிற தெய்வம். God who leads us. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்து தண்ணீரண்டில் கொண்டு போய் நடத்தி, மேய்ப்பருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகள் இருக்கிற பொழுது, மேய்ப்பருடைய சத்தத்தை கேட்கிற பொழுது அவர் நடத்துகிறார். புல்லுள்ள இடங்களில் அமர்ந்து தண்ணீரண்டில கொண்டு போறார். அவர் சொல் பேச்சு கேட்காம ஆட்டுக்குட்டி போச்சுன்னா முள்ள போய் சிக்கிக்கிடும், ஓனாயுடைய வாயில போய் சிக்கிக்கிடும். ஐயோ ஐயோ இப்படி போயிட்டேன்னு என்ன வருத்தப்படும். அப்ப மேய்ப்பன்னு சொல்லுவார், என் சத்தத்தை நீ கேட்டிருக்கா இல்லையா, நான் நல்ல புல்லண்டையில் நான் கொண்டு போய் விட்டுருப்பேன், இல்லை சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொடுத்துருப்பேன், ஏன் அதை விட்டுட்டு நீ அங்கே போனாப்பா அப்படி சொல்லி கேட்பார். பிரியத்துக்குரியவர்களே, நிச்சயமாய் இந்த நாளிலே உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஆண்டவர்கிட்ட இருக்குங்கிறத முதல்ல உணர்ந்துக்கிடுங்க. உங்களை இந்த பிரச்சனை எப்படி வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்காருங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. அதை அவர்கிட்ட நீங்க போய் காத்திருந்தா அவருக்கு அழகா சொல்லி கொடுப்பாரு. கேட்காமலே வேகமா ஓடி வேற ஒரு பாதையில பேருவேன்னு சொல்லிட்டீங்கன்னா அது எல்லாம் வீணாக போய்விடும். மாறாக வேதனையே மிஞ்சும். சரியான முடிவெடுத்தாலே வாழ்க்கை இன்பமாய் மாறும். அதுக்கு ஆண்டவர் காத்திருக்கிறார். அவருடைய அன்பின் நிறைந்த அந்த இதயத்திலிருந்து நல்ல வார்த்தைகளும் நடத்தலும் வெளிப்படும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட எங்களோடு நீர் பேசுகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நான் உன்மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். எதுக்காக சொன்னீங்கன்னா, எங்களை நேசிக்கிறதுனால சொன்னீங்கப்பா. எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எங்க எண்ட் இருக்கு, எப்படி வெற்றி விக்டரி எங்க இருக்குது, சுகம் எங்க இருக்குது, ஆசீர்வாதங்கள் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு எதை பார்த்தாலும் நல்லதா தெரியுது. நாங்கள் வேகமா ஓடி வேகமா ஏதாவது செஞ்சு சரிப்படுத்தலாமான்னு நினைக்கிறோம். ஆனால் எங்களுக்கு உங்களுடைய சம்பவத்தில் வர நேரம் இல்லையே, காலம் இல்லையே, பொறுமை இல்லையேப்பா. கொஞ்ச நேரம் அமைதி அப்படியே பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தா, மகனே நீ நடக்க வேண்டிய வழி இதுவே, மகளே நீ செய்ய வேண்டிய காரியம் இதுவே, உனக்கு இது தேவை, இது தேவையற்றது, இது முக்கியமானது, இது முக்கியமே இல்லாதது, இதுதான் உன் வழின்னு சொல்லி காண்பிப்பீங்களே. எப்படியாவது அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நாங்கள் தேவையற்று ஓடி போய் ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்து நாங்கள் அடிபட்டது போதும், மண்டை உடைந்து திரும்பி வந்தது போதும் ஐயா. இனியாவது உம்முடைய வழிநடத்தலின்படி ஆண்டவரை மகள உதவி செய்யுங்க. மேய்ப்பனே மேய்ப்பனே, எமது ஆட்டுக்குட்டிகள் ஓநாய்களுடைய கையில சிக்கி விடாதபடி, ஆண்டவரே நம்முடைய ஆட்டுக்குட்டிகள் முட்கில்ல சிக்கி விடாதபடி, எங்க போகணும்னு சொல்லி தெரியாம போயிடாதபடி ஆட்டுக்குட்டிகளை காப்பீராக அப்பா, காப்பீராக. என்ன வியாதியா இருந்தாலும் உமக்கு ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும். என்ன பிசாசா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லும், எல்லாம் சரியாயிரும், ஓடிடும். உடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகத்தை தாரும். உடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற நன்மைகளை கொண்டு வரும். உடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதி. அன்று சாப்பிட முடியல, தூங்க முடியல, நடக்க முடியல, வேலைக்கு போக முடியல, அதுக்கு முடியல, ஐயோ சாத்தான் நெரிக்கிறானே, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. வாமிட்டு வருது, படுத்த படுக்கையா இருக்காங்க, மோஷன் போக மாட்டேங்குது, ஒரு சிலருக்கு லூஸ் மோஷனா இருக்குது, ஒரு சிலருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, ஒரு சிலர் தூக்கமா இருக்குது. தகப்பனே, மனிதனுடைய அவயங்களை படைத்து உமக்குத்தான் அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று தெரியும், சரி செய்வீராக. பண நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்து தேவை சந்திப்பீராக. ராஜாவே, இந்த அருமையான நாளிலும் கூட
உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். இறைமகனே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, வயதானவர்கள் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். முக்கியமாக வியாதியஸ்தர்கள் சுகம் பெற்று இந்த பூமியில நீண்ட காலம் வாழ உதவி செய்யுங்க. கெட்ட பழக்கங்கள், போதை பழக்கங்கள், மொபைல் ஃபோன், பைக் அடிமைத்தனங்கள் வந்து உடைய பிள்ளைகள் விடுதலை பெற உதவி செய்யுங்க. நீண்ட காலமாய் குழந்தை இல்லை, திருமணமாக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம் ஐயா, நீர் பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, அனைத்து நாடுகளையும் ஆசீர்வதியும். எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவை ஆசீர்வதியும். அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஊழியத்தை ஜெபத்தினால காணிக்கையில தாங்க நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எப்படியாவது அடைக்கலான் குறுகிய முதியோர்கள் தங்க அநேகரை அழைத்து கொண்டு வாரும். அநாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை எப்படியாவது கெட்டித்தார் மகிமைப்படும். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவிடைய அநியோனிக்கவராத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்கள் நிலைத்திருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.